வணக்கம். ஆத்திச்சூடி அகராதியில வெப் சீரிஸோட கன்டினியூஷன் பார்க்கலாம். இது வந்து வித்தவுட் ஷார்ட்கட் வீடியோ தான். நம்ம தெரியாத வேர்ட்ஸுக்கு மீனிங் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான். அடுத்ததா ஃபர்ஸ்ட்டா ஃபியாக்கோ கிரவுன் அப்படிங்கிறது பூ மணிமுடி. ஃபியாக்கோ கிரவுன் அப்படின்னா பூ மணிமுடி. ஃபியான்ஸ் அப்படின்னா மன உறுதி செய்யப்பட்ட ஆண் தான் ஃபியான்ஸ். ஃபியான்சி அப்படிங்கிறது மன உறுதி செய்யப்பட்ட பெண். அப்போ ஃபியான்ஸ், ஃபியான்சி யாருன்னா மன உறுதி செய்யப்பட்ட ஆண் வந்து ஃபியான்ஸ். மன உறுதி செய்யப்பட்ட பெண்ணுனா ஃபியான்சி. அடுத்து ஃபியாஸ்கோ அப்படின்னா படுதோல்வி. படுதோல்வி ஃபியாஸ்கோ படுதோல்வி. ஃபியாட் அப்படிங்கிறது கட்டளை ஆணை. கட்டளை ஆணை வந்து ஃபியாட். ஃபியாட் ஆஃப் தி வில் அப்படிங்கிறது இறுதி முடிவு. ஃபியாட் ஆஃப் தி வில் இறுதி முடிவு. ஃபைபர்ட்ரி கிப்பர். ஃபைபர்ட்ரி கிப்பர் அப்படின்னா ஃபைபர்ட்ரி கிப்பர் அப்படிங்கிறது கட்டுப்படுத்தப்படாத உரையாடல் தான் ஃபைபர்ட்ரி கிரிப்பர் அப்படிங்கிறது. ஃபைபர் போட் அப்படிங்கிறது இலைப்படகு. ஃபைபர் போட் இலைப்படகு. போட்னா நமக்கு படகுன்னு தெரியும். ஃபைபர் போட் அப்படிங்கிறது இலைப்படகு. ஃபைபர் கிளாஸ் அப்படின்னா நாரிழை ஆடி. ஃபைபர் கிளாஸ் நாரிழை ஆடி. ஃபைப்ரி அப்படிங்கிறது இலைவகை நாரியர் பொருள். நாரியர் பொருள் நார் பொருள் தான் இங்கே ஃபைப்ரி. ஃபைப்ரி அப்பாரட்டஸ் அப்படிங்கிறது நார் செயற்கருவி. நார் செயற்கருவி. ஃபைப்ரி அப்பாரட்டஸ் அப்படிங்கிறது நார் செயற்கருவி. ஃபைப்ரி டயட் அப்படிங்கிறது நார் ஊட்ட உணவு. ஃபைபர் டயட்னா நார் ஊட்ட உணவு. ஃபைபர் கிளாஸ் ப்ராடக்ட் அப்படின்னா நாரிழை பொருள் உருவாக்கக்கூடம். நாரிழை பொருள் உருவாக்கக்கூடம் எதுனா ஃபைபர் கிளாஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறது. அடுத்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது இலை ஒளியியல். ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்னா இலை ஒளியியல். ஃபைபர் பைப்ஸ் அப்படின்னா நாரிழை குழாய்கள். ஃபைபர் பைப்ஸ் அப்படிங்கிறது நாரிழை குழாய்கள். இப்போ ஃபைபர் அப்படின்னா நாரிழை. நார் பொருளை வந்து குறிக்கிறது. ஃபைபர் பைப்ஸ் அப்படிங்கிறது நாரிழை குழாய்கள். ஃபைப்ரில்லேஷன் அப்படின்னா குறுநடுக்கம். ஃபைப்ரின் அப்படின்னா கரையா புரதம். ஃபைப்ரோகிராப் அப்படிங்கிறது இலைநீள அளவிதான் ஃபைப்ரோகிராப். ஃபைப்ரோமயோசிட்டிஸ் அப்படின்னா நார் தசை அழற்சி. எதுனா ஃபைப்ரோமயோசிட்டிஸ் அப்படிங்கிறது. ஃபைப்ரோஸ் கார்சினோமா அப்படின்னா நார் புற்றுநோய் தான் ஃபைப்ரோஸ் கார்சினோமா. ஃபைப்ரோசிஸ் அப்படின்னா நார் தசை நோய். ஃபைப்ரோஸ் கார்சினோமா அப்படிங்கிறது நார் புற்றுநோய். கார்சினோமா அப்படின்னா நமக்கு ஒரு புற்றுநோயின்னு தெரியும். ஃபைப்ரோஸ் கார்சினோமானா நார் புற்றுநோய். ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிறது நார் தசை நோய். ஃபைப்ரஸ் அப்படின்னா நார் இலைமம். ஃபைப்ரஸ் கார்டிலேஜ் அப்படிங்கிறது நாரிழை குருத்தெலும்பு. நாரிழை குருத்தெலும்பு தான் ஃபைப்ரஸ் கார்டிலேஜ் அப்படிங்கிறது. ஃபைப்ரஸ் லேயர் அப்படின்னா இலையடுக்கு. ஃபைப்ரஸ் ஷீட் அப்படின்னா நாருரை. ஃபைப்ரஸ் ஷெட் நாருரை. பைபுலா அப்படிங்கிறது வெளிச்சிம்பு எலும்பு. பைபுலா அப்படின்னா வெளிச்சிம்பு எலும்பு. ஃபைச்சு அப்படின்னா பெண்டீர் மேலணி அதாவது துணி எங்கே குறிக்குது. ஃபைச்சு அப்படிங்கிறது பெண்டீர் மேலணி. ஃபிக்கிள் அப்படின்னா உறுதியற்ற நிலையற்ற தான் ஃபிக்கிள். ஃபிக்லி அப்படின்னா மன உறுதியின்மை தான் ஃபிக்லி. மன உறுதியின்றி ஃபிக்டைல் அப்படின்னா களிமண்ணால் ஆன. ஃபிக்டினேலிசேஷன் அப்படின்னா புனைந்துரைத்தல். ஃபிக்டினேலிசேஷன் அப்படின்னா புனைந்துரைத்தல். ஃபிக்ஷன் அப்படின்னா கற்பனை கதை. ஃபிக்ஷன்னா கற்பனை கதை. புனைவு அப்படின்ட்டு நம்ம படிச்சிருப்போம். அடுத்ததாக ஃபிக்ஷனலைசேஷன் அப்படின்னா புனைந்துரைத்தல். ஃபிக்ஷனீர் அப்படின்னா புனைக்கதை எழுத்தாளர் தான் ஃபிக்ஷனீர். ஃபிக்டீஷியஸ் அப்படிங்கிறது உண்மையல்லாத கற்பனையான போலியான எதனா ஃபிக்டிடியஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இட்டுக்கட்டிய கணக்குகள் தான் ஃபிக்டிடியஸ் அக்கௌண்ட். ஃபிக்டிடியஸ் சார்ஜ் அப்படிங்கிறது புனைவு குற்றச்சாட்டு. ஃபிக்டிடியஸ் என்ட்ரி அப்படிங்கிறது போலி பதிவு. ஃபிக்டிடியஸ்லி அப்படின்னா பொய்யாக போலியாக. ஃபிக்டிவ் கின்ஷிப் அப்படிங்கிறது கற்பனை உறவு முறை தான் ஃபிக்டிவ் கின்ஷிப் அப்படிங்கிறது. ஃபிடில்ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது மண்ணாங்கட்டி யாழ் வகை மீட்டு விரல் தான் என்னது ஃபிடில்ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது மண்ணாங்கட்டி யாழ் வகை மீட்டு விரல். அடுத்ததா ஃபிடில் ஃபேடில் அப்படின்னா இலிபொருள். ஃபிடில் ஃபுட்டட் அப்படிங்கிறது அலைந்து தெரிந்த. ஃபிடிலர் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது இன்ப நிலம். ஃபிடிலர் ஸ்க்ரீன் அப்படின்னா இன்ப நிலம். ஃபிடில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது முன்கணிப்பு. இங்கே ஒரு ஃபிடில் ஸ்டிக்ஸ் அப்படின்னா மண்ணாங்கட்டி யாழ் வகை மீட்டு விரல். அடுத்து ஃபைடிலிட்டி அப்படின்னா நம்பிக்கை அன்புறுதி. எதுனா ஃபைடிலிட்டி பாண்ட் அப்படிங்கிறது நம்பிக்கை பிணைமுறி. ஃபைடிலிட்டி கேரண்டி பாண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்பிக்கை பொறுப்புறுதி பிணைமுறிகள். கேரண்டி பாண்ட்ஸ் அப்படின்னா நம்பிக்கை பொறுப்புறுதி பிணைமுறிகள். ஃபைட் ஜெட்டி அப்படிங்கிறது படபடப்பு. ஃபிடூசியரி அப்படிங்கிறது நம்பகமான. ஃபிடூஸ் அச்சாட்டஸ் அப்படின்னா அணுக்க தொண்டன். ஃபிடூஸ் அச்சாட்டஸ் அப்படிங்கிறது அணுக்க தொண்டன். ஃபை அப்படின்னா இகழ்ச்சி குறிப்பு. ஃபைவ் அப்படின்னா நில நல்கை. ஃபீல்டு அப்படிங்கிறது களம் நிலம் புலம் வயல். எதுனா களம் நிலம் புலம் வயல். ஃபீல்டு ஆம்புலன்ஸ் அப்படின்னா போர்க்கள காப்புந்து. ஃபீல்டு அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது களப்பணி உதவியாளர் தான் ஃபீல்டு அசிஸ்டன்ட். ஃபீல்டு பீன் அப்படிங்கிறது மொச்சை. ஃபீல்டு பவுண்ட்ரி புல எல்லை. ஃபீல்டு கோர் அப்படின்னா புலமயம். ஃபீல்டு டென்சிட்டி அப்படின்னா புல அடர்த்தி. ஃபீல்டு லெஸ்டிங் அப்படிங்கிறது பக்க பார்வை கீழ்மேல் பார்வை சான்று தான் ஃபீல்டு லெஸ்டிங். ஃபீல்டு லைன் அப்படின்னா புல எல்லைக்கோடு வரையறை தான் ஃபீல்டு லைன். ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் அப்படிங்கிறது புல அளவை புத்தகம் தான் ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கு. ஃபீல்டு ஆஃபீஸர் அப்படின்னா களப்பணி அலுவலர்.
ஃபீல்டு பெர்மபிலிட்டி ஃபீல்டு பெர்மியாபிலிட்டி அப்படின்னா புல உட்புகுதிறன் தான் ஃபீல்டு பெர்மியாபிலிட்டி. ஃபீல்டு ப்ரீச்சர் அப்படிங்கிறது சமய பரப்புனர். ஃபீல்டு ரெக்கார்ட் அப்படின்னா நிலப்பதிவேடு. ஃபீல்டு ரிப்போர்ட் அப்படின்னா களப்பணி அறிக்கை. ஃபீல்டு ஸ்கெட்ச் அப்படிங்கிறது நில வரைபடம். ஃபீல்டு ஸ்டாஃப் அப்படின்னா களப்பணியாளர். ஃபீல்டு ஆஃபீஸர் அப்படின்னா களப்பணி அலுவலர். ஃபீல்டு ஸ்டோன் அப்படின்னா புல எல்லைகள் தான் ஃபீல்டு ஸ்டோன். ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா கள மருத்துவமனை இயங்கு மருத்துவ கூடம் தான் ஃபீல்டு ஹாஸ்பிட்டல். கள மருத்துவமனை இயங்கு மருத்துவ கூடம். அடுத்ததா ஃபீல்டு மேன் அப்படின்னா களப்பணியாள். ஃபீல்டிஷ் சாரி ஃபைன் ஃபியன்டிஷ் அப்படின்னா கொடூரமான ஃபியன்டிஷ் அப்படிங்கிறது கொடூரமான. ஃபிஃப்த்து காலம்னிஸ்ட் அப்படின்னா பகை ஒற்றன். 50-50 அப்படிங்கிறது சரிபாதி. ஃபிக் மொசாயிக் அப்படிங்கிறது அத்தி தேமல் தான் ஃபிக் மொசாயிக் அத்தி தேமல். ஃபைட் அப்படின்னா சண்டை போர். ஃபைட்டர் அப்படின்னா போராளி போர் வானூர்தி தான் ஃபைட்டர். ஃபை கேரண்ட் அப்படிங்கிறது குழு நிலையாட்ட நடிகன் தான் ஃபை கேரண்ட். ஃபிகரண்ட் அப்படின்னா குழு நிலையாட்ட நடிகன். ஃபிகர் அப்படிங்கிறது இலக்கம் உருவம் எண் சித்திரம் தோற்றம் படம் புள்ளி விவரம் இதுதான் ஃபிகர். ஃபிகர் அவுட் அப்படின்னா விலை தீர்வு. ஃபிலமெண்ட் லேம்ப் அப்படிங்கிறது இலை விளக்கு. லேம்ப்னா விளக்குன்னு தெரியும். அப்போ ஃபிலமெண்ட் லேம்ப் அப்படிங்கிறது இலை விளக்கு. ஃபிலாரியாசிஸ் அப்படின்னா நூற்புழு தொற்று யானைக்கால் நோய் தான் ஃபிலேரியாசிஸ் அப்படின்னா யானைக்கால் நோயின்னு சொல்கிறாங்க நூற்புழு தொற்று. அடுத்து ஃபிலேரிசைடு அப்படின்னா புழுக்கொல்லி. புழுக்கொல்லி. ஃபிலேட்டரி அப்படின்னா நூற்பொறி. ஃபிளேச்சர் அப்படின்னா பட்டுநூல் பிரிப்புக்கூடம். ஃபைல் அப்படின்னா கோப்பு. ஃபைல் போர்டு அப்படின்னா கோப்பு பலகை. ஃபைல் கேபினட் அப்படின்னா கோப்பு பேழை. ஃபைல் க்ளோசிங் அப்படின்னா கோப்பு முடித்தல். ஃபைல் காப்பி கோப்புப்படி. ஃபைல் கவர் அப்படிங்கிறது கோப்புரை. ஃபைல் டிஸ்போசல் அப்படிங்கிறது கோப்பு முடிவு. ஃபைல் ஈவெண்ட் அப்படின்னா கோப்பு நிகழ்ச்சி. ஃபைல் ஃபார்மேட் அப்படிங்கிறது கோப்பு வடிவம் தான் ஃபைல் ஃபார்மேட். ஃபைல் கேப் அப்படின்னா கோப்பு இடைவெளி. ஃபைல் கீப்பிங் அப்படிங்கிறது கோப்பு வைப்பு. ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா கோப்பு விரிவாக்கம். எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்னா விரிவாக்கம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது கோப்பு விரிவாக்கம். ஃபைல் நம்பர் அப்படின்னா கோப்பு எண். ஃபைல் ஓப்பனிங் அப்படிங்கிறது கோப்பு திறப்பு. ஃபைல் பேட் அப்படின்னா கோப்பு அட்டை. ஃபைல் ஷேரிங் அப்படிங்கிறது கோப்பு பகிர்வு. ஃபைல் டிரான்ஸ்ஃபர் அண்ட் ஆக்சஸ் மெத்தட் அப்படின்னா கோப்பு மாற்றீடு அணுகுமுறை தான் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் அண்ட் ஆக்சஸ் மெத்தட் கோப்பு மாற்றீடு அணுகுமுறை. ஃபைல் வித் டிடிஸ் நம்பர் அப்படிங்கிறது கோப்புடன் சேர்த்திடுக. அப்படின்னா கோப்புடன் சேர்த்திடுக. ஃபிலியேஷன் அப்படின்னா நேர் மரபு வழி உறவு. ஃபிலியேட்ரி சீக்வன்ஸ் அப்படின்னா தொடர்பு வரிசை. ஃபிலிஃப்ரான்ச்சியேட்டா அப்படின்னா இலை செவ்வுள்கள் தான் ஃபிலிஃப்ரான்ச்சியேட்டா. ஃபிலிபஸ்டர் அப்படின்னா நெட்டுரைஞர். ஃபிலிபஸ்டரிங் அப்படிங்கிறது நெட்டுரையாடல். ஃபிலிசைடு அப்படிங்கிறது பெண் கொலை. ஃபிலிஃபார்ம் ஆண்டனா அப்படின்னா இலையுறு உணர்கொம்பு தான் ஃபிலிஃபார்ம் ஆண்டனா. அடுத்து ஃபிலிஃபார்ம் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது நுண்ணெழுத்து. ஃபிலிக்ரி அப்படிங்கிறது பூத்தையல் சரிகை சித்திரவேலை. எதுனா ஃபிலிக்ரி அப்படின்னா பூத்தையல் சரிகை சித்திரவேலை. ஃபில்லிங் அப்படிங்கிறது கோத்தல் கோப்பிடல் பதிகை செய்தல் தான் ஃபில்லிங் ஃபீஸ் அப்படிங்கிறது பதிகை கட்டணம். ஃபில்லிங் ஆஃப் இண்டெக்ஸ் ஸ்லிப்ஸ் அப்படிங்கிறது அட்டவணை சீட்டுகளை கோத்தல் அப்படிங்கிறது ஃபில்லிங் ஆஃப் இண்டெக்ஸ் ஸ்லிப்ஸ். ஃபில்லிங் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்னா பதிவுறுகளை கோத்து வைத்தல் தான் ஃபில்லிங் ஆஃப் ரெக்கார்டு. ஃபில்லிபென்டுலஸ் அப்படின்னா தொங்கு நூல். ஃபில்லிபஞ்சர் அப்படின்னா இலைத்துளைப்பு. ஃபில் லைட் அப்படிங்கிறது நிறை வெளிச்சம். ஃபில்லடு அப்படின்னா நிரப்பிய தான் எனது ஃபில்லடு. ஃபில்லர் கேப் அப்படின்னா கண்ணை கலன்முடி தான் ஃபில்லர் கேப். ஃபில்லர் புட்டி அப்படிங்கிறது நிரப்பு கலவை. ஃபில்லட் நட் அப்படிங்கிறது சல்லடை வடிப்பை. எதுனா ஃபில்லட் நட் அப்படிங்கிறது சல்லடை வடிப்பை. ஃபில்லட் அப்படின்னா கட்டுமான வலை வினைப்பு தான் ஃபில்லட். ஃபில்லிங் டெப்த் அப்படின்னா நிரப்பல் ஆழம் தான் ஃபில்லிங் டெப்த்து. ஃபில்லிங் போஸ்ட் அப்படின்னா நடுவன் கம்பம் அல்லது கட்டடம் தான் ஃபில்லிங் போஸ்ட். ஃபில்லிப் அப்படின்னா விரல் நொடிப்பு தான் ஃபில்லிப் விரல் நொடிப்பு. ஃபில்லி அப்படின்னா பெண் குதிரைக்குட்டி தான் ஃபில்லி. ஃபிலிம் அப்படின்னா திரைப்படம் படச்சுருள் மென்படலம் தான் எனது மென்படலம். ஃபிலிம் ஆக்டர் அப்படின்னா திரைப்பட நடிகர் தான் ஃபிலிம் ஆக்டர். ஃபிலிம் ஃபேன் அப்படின்னா திரைப்பட ஆர்வலர் தான் ஃபிலிம் ஃபேன். ஃபிலிம் மேக்கர் அப்படின்னா திரைப்படம் உருவாக்குபவர் தான் ஃபிலிம் மேக்கர். ஃபிலிம்டு அப்படிங்கிறது திரைப்படமாக்கப்பட்ட. ஃபிலிமிக் மாண்டேஜ் அப்படின்னா திரைப்பட நகரா காட்சி. ஃபிலிம்மிங் அப்படிங்கிறது படப்பிடிப்பு. ஃபிலோஃப்ளூம் அப்படிங்கிறது
இலைச்சிறகு ஃபிலோஃப்ளூம் அப்படின்னா இலைச்சிறகு, ஃபிலோபோடியம் அப்படின்னா நூலிலைக்கால், ஃபிலோபோடியம் அப்படிங்கிறது நூலிலைக்கால், ஃபிலோசெலி அப்படின்னா கழிவுப்பட்டு, ஃபிலோசெலி அப்படின்னா கழிவுப்பட்டு, ஃபில்டர் அப்படின்னா வடிகட்டி, வடிகலம், வடிப்பான் தான் ஃபில்டர், ஃபில்டர் சிகரெட்டி அப்படின்னா வடி வெண்சுருட்டு, ஃபில்டர் சிகரெட் அப்படிங்கிறது வடி வெண்சுருட்டு, ஃபில்டர் பாயிண்ட் அப்படின்னா வடிமுனை குழாய் தான் ஃபில்டர் பாயிண்ட், ஃபில்டர் ப்ரெஸ்ஸல் அப்படிங்கிறது அமுக்க வடிகட்டி கலன், அமுக்க வடிகட்டி கலன் ஃபில்டர் ப்ரெஸ்ஸல், ஃபில்டர்டு தாட் அப்படின்னா வடித்த சிந்தை தான் ஃபில்டர்டு தாட், தாட்னா சிந்தை எண்ணம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஃபில்டர்டு தாட் அப்படின்னா வடித்த சிந்தை, ஃபில்டர்டு வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வடித்த சொல், ஃபில்டரிங் பேசின் அப்படின்னா வடிக்கும் தொட்டி, ஃபில்டரிங் பேசின் வடிக்கும் தொட்டி, ஃபில்த் ஃபியர் அப்படின்னா அழுக்கச்சம், ஃபில்ட்ரேட் அப்படின்னா வடிகட்டு, ஃபில்ட்ரேஷன் வடிகட்டுதல், பிம்ப்ரியேட் அப்படிங்கிறது விளிம்புள்ள, விளிம்புள்ள, ஃபின்ரே அப்படின்னா துடுப்பு கதிர் தான் ஃபின்ரே, ஃபினாகிள் அப்படின்னா முறுக்கு, ஃபினாகிள்னா முறுக்கு, ஃபைனல் அப்படின்னா இறுதியான முடிவான தான் ஃபைனல், ஃபைனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இறுதி கணக்கு, ஃபைனல் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது இறுதி ஒதுக்கீடு தான் ஃபைனல் அலாட்மெண்ட், ஃபைனல் அசஸ்மெண்ட் அப்படின்னா முடிவான வரி விதிப்பு தான் ஃபைனல் அசஸ்மெண்ட்டுங்கிறது முடிவான வரி விதிப்பு. ஃபைனல் ஆடிட் அப்படிங்கிறது இறுதி தணிக்கை தான் ஃபைனல் ஆடிட் மெமராண்டம் அப்படின்னா இறுதி தணிக்கை குறிப்பு தான் ஃபைனல் ஆடிட் மெமராண்டம், ஃபைனல் பில் அப்படின்னா இறுதி பட்டி, ஃபைனல் க்ளோசிங் அப்படிங்கிறது இறுதி முடிப்பு, ஃபைனல் கண்ட்ரோல் எலிமெண்ட் அப்படின்னா இறுதி கட்டுப்பாட்டு உறுப்பு தான் ஃபைனல் கண்ட்ரோல் எலிமெண்ட், ஃபைனல் டிகிரி அப்படின்னா இறுதி தீர்ப்பானை, ஃபைனல் டிஸ்போசல் அப்படிங்கிறது இறுதி தீர்வளிப்பு, ஃபைனல் ஈக்குவேஷன் அப்படின்னா இறுதி சமன்பாடு, ஃபைனல் கிராண்ட் அப்படிங்கிறது இறுதி நல்கை, ஃபைனல் மாடிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இறுதி திருத்த விவர அறிக்கை தான் ஃபைனல் மாடிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட், ஃபைனல் மாடிஃபைடு அப்ரோப்ரியேஷன் அப்படின்னா இறுதி திருத்த நிதி ஒதுக்கம் தான் ஃபைனல் மாடிஃபைடு அப்ரோப்ரியேஷன், ஃபைனல் மவுல்டு அப்படின்னா கடைநிலை வார்ப்பு, ஃபைனல் ஆர்டர் அப்படின்னா இறுதி ஆணை, ஃபைனல் பேமெண்ட் அப்படிங்கிறது இறுதி கொடுப்பு, ஃபைனல் ப்ரூஃப் அப்படின்னா இறுதி மெய்ப்பு தான் ஃபைனல் ப்ரூஃப், ஃபைனல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது இறுதி அறிக்கை, ஃபைனல் செலெக்ஷன் அப்படின்னா இறுதி தெரிந்தெடுப்பு, ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது இறுதி தீர்வு, ஃபைனல் சிலபிள் அப்படின்னா இறுதி அசை, சிலபிள் அப்படிங்கிறது அசைன்னு சொல்லுவாங்க, ஃபைனல் சிலபிள் அப்படின்னா இறுதி அசை, ஃபைனல் டோட்டல் அப்படின்னா இறுதி மொத்தம், ஃபைனல் டச் அப்படிங்கிறது இறுதி நுண்படுத்தம் ஃபைனல் டச், ஃபைனல் வேல்யூ தியரம் அப்படின்னா இறுதி மதிப்பு தேற்றம், ஃபைனல் வேல்யூ தியரம் அப்படிங்கிறது இறுதி மதிப்பு தேற்றம், ஃபைனல் வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது ஈற்றுச்சி, ஃபைனல் வித்ராவல் அப்படின்னா இறுதி பெருகை, ஃபைனலைசேஷன் அப்படின்னா இறுதி வடிவாக்கம், இறுதி செய்தல் தான் ஃபைனலைசேஷன், ஃபைனலைஸ் அப்படின்னா முடிவு செய், ஃபைனலிசம் அப்படின்னா முடிவியம், ஃபைனலிஸ்ட் அப்படின்னா இறுதி ஆட்டக்காரர், ஃபைனாலிட்டி அப்படிங்கிறது இறுதி நிலை, ஃபைனலி அப்படிங்கிறது இறுதியாக முடிவாக ஃபைனலி, ஃபினான்ஸ் அப்படின்னா குவையகம், நிதியகம், பொருளகம் தான் என்னது ஃபினான்ஸ்னா குவையகம், நிதியகம், பொருளகம் தான் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது. ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது நிதி சட்ட வரைவு தான் ஃபினான்ஸ் பில், ஃபினான்ஸ் கமிட்டி நிதிக்குழு, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் நிதித்துறை, ஃபினான்ஸ்டு அப்படின்னா நிதி அளிக்கப்பட்ட, ஃபினான்சியல் அப்படின்னா நிதி சார்ந்த நிதி பற்றியதான் ஃபினான்சியல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிதி சரிகட்டல் தான் ஃபினான்சியல் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நிதி ஆட்சி நிதி நிர்வாகம் தான் ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்சியல் அக்ரிமெண்ட் அப்படின்னா நிதி உடன்பாடு தான் ஃபினான்சியல் அக்ரிமெண்ட், ஃபினான்சியல் ஆஸ்பெக்ட் அப்படின்னா நிதி சார்ந்த பிரிவு நிதி நோக்கு எதுனா ஃபினான்சியல் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது, ஃபினான்சியல் பில் அப்படின்னா நிதிநிலை சட்ட வரைவு தான் ஃபினான்சியல் பில், ஃபினான்சியல் கோட் அப்படிங்கிறது நிதி விதி தொகுப்பு தான் ஃபினான்சியல் கோட், ஃபினான்சியல் கமிஷன் அப்படிங்கிறது நிதி ஆணையம், ஃபினான்சியல் கண்ட்ரோல் அப்படின்னா நிதி கட்டுப்பாடு, ஃபினான்சியல் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது நிதி கட்டுப்பாட்டு அலுவலர், ஃபினான்சியல் கார்ப்பரேஷன் அப்படின்னா நிதி கழகம் தான் ஃபினான்சியல் கார்ப்பரேஷன், ஃபினான்சியல் கிரிசிஸ் அப்படிங்கிறது நிதி இடர்பாடு தான் ஃபினான்சியல் கிரிசிஸ், ஃபினான்சியல் எமர்ஜென்சி அப்படின்னா நிதி நெருக்கடி, ஃபினான்சியல் இம்ப்ளிகேஷன் அப்படின்னா நிதிச்சுமை நிதி செலவு பொறுப்பு இதுனா ஃபினான்சியல் இம்ப்ளிகேஷன் நிதிச்சுமை நிதி செலவு பொறுப்பு, ஃபினான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிதி முதலீடு, ஃபினான்சியல் இர்ரெகுலாரிட்டி அப்படிங்கிறது நிதி முறைகேடு, ஃபினான்சியல் லெஜர் அப்படிங்கிறது நிதி பேரேடு தான் ஃபினான்சியல் லெஜர், ஃபினான்சியல் அவுட்லே அப்படிங்கிறது நிதி ஒதுக்கீடு நிதி முதலீடு தான் ஃபினான்சியல் அவுட்லே, ஃபினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நிதி செயலாக்கம், ஃபினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ்னா நிதி செயலாக்கம், ஃபினான்சியல் பொசிஷன் அப்படின்னா நிதிநிலை, ஃபினான்சியல் பவர்ஸ் அப்படிங்கிறது நிதி அதிகாரங்கள், ஃபினான்சியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஃபினான்சியல் ப்ராப்ரியட்டி அப்படின்னா நிதி ஒழுங்குமுறை நிதி தகவு தான் ஃபினான்சியல் ப்ராப்பரியாட்டி அப்படிங்கிறது. அடுத்து ஃபினான்சியல் ப்ரொவிஷன் அப்படின்னா நிதி ஒதுக்கீடு, ஃபினான்சியல் சாங்ஷன் அப்படிங்கிறது நிதி ஒப்பளிப்பு, ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நிதிநிலை விவர அறிக்கை தான் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட், ஃபினான்சியல் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படிங்கிறது நிதிநிலை புள்ளி விவரம் தான் ஃபினான்சியல் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படிங்கிறது, ஃபினான்சியல் இயர் அப்படிங்கிறது நிதியாண்டு, ஃபினான்சியர் அப்படின்னா நிதி வசதி செய்பவர் நிதி அளிப்பவர் தான் ஃபினான்சியர், நிதி ஆளுநர்னு சொல்லியிருக்காங்க, பொருளுதவியாளர் தான் ஃபினான்சியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃபினான்சிங் பேங்க் அப்படின்னா நிதி வழங்கு வைப்பகம், ஃபின் அண்ட் டெயில் ராட் அப்படின்னா மீன் துடுப்பு வாழழுகல் நோய்,
ஃபைண்டர் அப்படின்னா காட்சிக்கனி, காட்சிக்காணி, ஃபைண்டர் காட்சிக்காணி. ஃபைண்டிங்ஸ் அப்படின்னா கண்டறிந்தவை, முடிவு. ஃபைன் அப்படின்னா ஒறுப்பு கட்டணம், தண்ட கட்டணம், செப்பமுடைய, தண்டப்பணம், தண்டம், நேர்த்தியான இதுனா ஃபைன். ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நுண் சீரமைப்பு. ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னா கவின்கலைகள், நுண்கலைகள் தான் ஃபைன் ஆர்ட். ஃபைன் போரிங் அப்படிங்கிறது நுண் துளைப்பீடு, ஃபைன் போரிங். ஃபைன் கிளாத் அப்படின்னா மெல்லாடை, ஃபைன் கிளாத் மெல்லாடை. ஃபைன் டெபாசிட் அப்படிங்கிறது நுண்படிவு. ஃபைன் ட்ரான் அப்படின்னா சிறிய அளவு. ஃபைன் ஃபைபர் ட்ராக்ஸ் அப்படிங்கிறது நுண் நரம்பிலை தடங்கள் தான் ஃபைன் ஃபைபர் ட்ராக்ஸ். ஃபைன் ஃபைல் அப்படிங்கிறது நயப்பு ஆரம். ஃபைன் கிரெயின் அப்படின்னா நுண் அரிதுகள், நுண் தவசம் தான் ஃபைன் கிரெயின். நுண் அரிதுகள், நுண் தவசம். ஃபைன் ஹேண்டாக்ஸ் அப்படிங்கிறது ஃபைன் ஹேண்டாக்ஸி. ஃபைன் ஹேண்டாக்ஸி அப்படின்னா அழகான கைக்கோடாரி, ஃபைன் ஹேண்டாக்ஸி அழகான கைக்கோடாரி. ஃபைன் நீடில் அப்படிங்கிறது நுண்ணூசி. ஃபைன் பார்ட்டிகிள் அப்படின்னா நுண்துகள். ஃபைன் பிட்ச் அப்படிங்கிறது நுண் இடைவெளி அளவு. ஃபைன் பிட்ச் நுண் இடைவெளி அளவு தான் ஃபைன் பிட்ச். ஃபைன் சாண்ட் அப்படின்னா பொடி மணல். ஃபைன் த்ரெட் அப்படின்னா நுண்பொறி. ஃபைன் வேரிட்டி அப்படிங்கிறது ஃபைன் வெரைட்டி அப்படின்னா சன்ன வகை. ஃபைன் வெரைட்டி சன்ன வகை. ஃபைனஸ் ரேஷியோ அப்படிங்கிறது நேர்த்தி தகவு தான் ஃபைனஸ் ரேஷியோ அப்படிங்கிறது. நேர்த்தி தகவு, ஃபைனஸ் ரேஷியோனா நேர்த்தி தகவு. ஃபைனஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது நுண்மை ஆய்வு தான் ஃபைனஸ் டெஸ்ட்டு. ஃபைனஸி அப்படின்னா நேர்த்தி. ஃபைனர் குவாலிட்டிஸ் அப்படின்னா நயத்தகு பண்புகள் தான் ஃபைனர் குவாலிட்டிஸ். ஃபைனரி அப்படின்னா பகட்டு ஒப்பனை தான் ஃபைனரி. ஃபிங்கர் பவுல் அப்படிங்கிறது கைக்கலன், ஃபிங்கர் பவுல் கைக்கலன். ஃபிங்கர் மார்க் அப்படிங்கிறது விரற்குறி. ஃபிங்கர் போஸ்ட் அப்படின்னா கைகாட்டி தான் ஃபிங்கர் போஸ்ட். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படின்னா விரல் பதிவுகள். ஃபிங்கர் லாங்குவேஜ் அப்படிங்கிறது குறியீட்டு மொழி. ஃபிங்கர் லிங் அப்படிங்கிறது விரல் அளவு மீன் குஞ்சு தான் ஃபிங்கர் லிங். ஃபிங்கர் நெயில் அப்படின்னா விரலுகிர், ஃபிங்கர் நெயில் விரலுகிர். ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னேஷன் அப்படின்னா விரல் பதிவரிகை தான் ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னேஷன். ஃபினிஃப் யுகல் அப்படின்னா அச்சமான முடிவு. ஃபைனிங் அப்படிங்கிறது நேர்த்தியாக்குதல். ஃபினிஷ் அப்படின்னா இறுதி, முடித்துவை, முடிவு தான் ஃபினிஷ். ஃபினிஷ்ட் அப்படின்னா நிறைவு பெற்ற, முடிக்கப்பட்ட, முடிவடைந்ததான் ஃபினிஷ்டு. ஃபினிஷ்டு ஆர்டிகிள்ஸ் அப்படின்னா ஆக்கப்பெற்ற பொருட்கள் தான் ஃபினிஷ்டு ஆர்டிகிள்ஸ். ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படிங்கிறது வேலை நிறைவு பெற்ற பொருட்கள் தான் ஃபினிஷ்டு குட்ஸ். ஃபினிஷிங் அப்படின்னா முடிவாக்கம். ஃபினிஷிங் பாயிண்ட் அப்படிங்கிறது தீர்விடம், முடிவிடம் தான் ஃபினிஷிங் பாயிண்ட். ஃபினிஷிங் டூல்ஸ் அப்படின்னா நயப்பு கருவிகள். ஃபினிஷிங் டூல்ஸ் நயப்பு கருவிகள். ஃபினிஷிங் டச் அப்படிங்கிறது இறுதி வடிவம், நிறைவூட்டம், வேலை நிறைவு பண்ணி எதுனா ஃபினிஷிங் டச். ஃபினிட் அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்ட. ஃபினிட்டோ அப்படின்னா முடிவுற்றது. ஃபின்லெட் அப்படின்னா துணை துடுப்பு. துணை துடுப்பு. ஃபின்லெட்ஸ் அப்படின்னா நுண்துடுப்புகள். ஃபின்னக் போல்ட் அப்படின்னா ஏந்து மரையாணி தான் ஃபின்னக் ஃபோல்ட் அப்படிங்கிறது. ஃபின்னக் போல்ட்னா ஏந்து மரையாணி. ஃபின் பிளேட் அப்படின்னா செவித்தட்டு, துடுப்பு தட்டு தான் ஃபின் பிளேட். ஃபின் ரே அப்படின்னா சிறகு கதிர். ஃபின் ராட் அப்படின்னா துடுப்பரிப்பு. ஃபின்ஸ்டா அப்படின்னா நட்பு வட்ட படவரி பகிர்தல். ஃபின்ஸ்டா அப்படிங்கிறது நட்பு வட்ட படவரி பகிர்தல் தான் ஃபின்ஸ்டா. ஃபிட்னஸ் டு ஸ்டாண்ட் ட்ரையல் அப்படின்னா உசாவுதல் தகுதி. ஃபியோர்டு அப்படின்னா கடல் சுழல். ஃபியார்ட்ஸ் அப்படிங்கிறது பனிக்கழிமுகம். ஃபயர் அப்படின்னா தீ, நெருப்பு. ஃபயர் பிராண்ட் அப்படின்னா தீப்பொறி, எரிகொல்லி தான் ஃபயர் பிராண்ட். ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னா தீ நேர்ச்சி, ஃபயர் ஆக்சிடென்ட். ஃபயர் ஆர்ம்ஸ் அப்படின்னா சுடுபடைக்கலன், ஃபயர் ஆர்ம்ஸ். ஃபயர் பேரியர்ஸ் அப்படின்னா தீத்தடை கதவுகள் தான் ஃபயர் பேரியர்ஸ், தீத்தடை கதவுகள். ஃபயர் பெல்ட் அப்படின்னா தீத்தடுப்பு வார்பட்டை தான் ஃபயர் பெல்ட். ஃபயர் பிரிக்ஸ் அப்படின்னா சூளை செங்கல், தீக்காப்பு செங்கல் தான் ஃபயர் பிரிக்ஸ். ஃபயர் பிரிகேட் அப்படின்னா தீயணைப்பு படை, ஃபயர் பிரிகேட் தீயணைப்பு படை. ஃபயர் பக்கெட் அப்படிங்கிறது தீயணைப்பு வாளி. ஃபயர் கிளே அப்படின்னா தீ களிமண். ஃபயர் ட்ரில் அப்படிங்கிறது தீ அவிப்பு பயிற்சி தான் ஃபயர் ட்ரில். ஃபயர் என்ஜின் அப்படின்னா தீயணைப்பு ஊர்தி, ஃபயர் என்ஜின். ஃபயர் எஸ்டிங்யூசர் அப்படின்னா தீயணைப்பான். ஃபயர் ஃபைண்டர் அப்படின்னா தீ கான் கருவி தான் ஃபயர் ஃபைண்டர். ஃபயர் கிரேட் அப்படின்னா அனல் தாங்கி தீ காப்பு தான் ஃபயர் கிரேட். ஃபயர் ஹெல்மெட் அப்படிங்கிறது தீ தடை தலைக்கவசம். ஃபயர் ஹூக் சீலிங் அப்படின்னா தீ கொக்கி கூரை. ஃபயர் ஹூக் சீலிங் அப்படிங்கிறது தீ கொக்கி கூரை. ஃபயர் ஹாஸ் அப்படின்னா தீயணைப்பு குழாய். ஃபயர் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது தீ ஈட்டுறுதி, தீ நேர்ச்சி காப்பீடு, நெருப்பிடர் காப்பீடு தான் ஃபயர் இன்சூரன்ஸ். ஃபயர் அயர்ன்ஸ் அப்படிங்கிறது அடுப்படி கருவிகள். ஃபயர் பெயிண்ட் அப்படின்னா நெருப்பு வண்ணம். ஃபயர் பேட்ரோல் அப்படின்னா தீ தடுப்பு காவல் தான் ஃபயர் பேட்ரோல். ஃபயர் பாலிசி அப்படின்னா தீ காப்பீட்டு ஆவணம். ஃபயர் பவர் அப்படின்னா சுடுதிறன். ஃபயர் ப்ரிகாஷன் அப்படிங்கிறது தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை தான் ஃபயர் ப்ரிகாஷன். ஃபயர் ப்ரிவென்ஷன் அப்படின்னா தீ தடுப்பு. ஃபயர் ப்ரூஃப் அப்படிங்கிறது தீ பற்றாத. ஃபயர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தீ பாதுகாப்பு. ஃபயர் ரிசர்ச் அப்படின்னா தீ ஆராய்ச்சி. ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தீ காப்பு திறன் தான் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ். ஃபயர் ரிடார்டன்ட் அப்படின்னா தீ தடுப்பான். ஃபயர் ரிஸ்க் அப்படின்னா நெருப்பிடர். ஃபயர் ஷா அப்படிங்கிறது நெருப்பு உண்டாக்கும் மரம் தான் ஃபயர் ஷா. ஃபயர் ரிஸ்க் அப்படின்னா நெருப்பிடர். ஃபயர் ஷா அப்படின்னா நெருப்பு உண்டாக்கும் மரம். ஃபயர் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது தீ தடை திரை தான் ஃபயர் ஸ்க்ரீன். ஃபயர் சர்வீஸ் அப்படிங்கிறது தீயணைப்பு துறை, தீயணைப்பு பணித்தொகுதி தான் ஃபயர் சர்வீஸ். ஃபயர் ஷிப் அப்படின்னா தீக்களம் தான் ஃபயர் ஷிப். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10 pages ஆஃப் வெப் சீரிஸ் ஆட்சி சொல் அகராதி வந்து பார்த்துருக்கோம். ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.
ப்ரீவியஸ் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் அப்லோட் ஆகியிருக்கும், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து வித்தவுட் ஷார்ட்கட் வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.